கலைஞர் குரல் ஒலிப்பது நம்ம மேடை, நல்லா வாயில வருது தெருக்குறள் ஒலிப்பது அவங்க மேடை. கலைஞர் செம்மொழி ஒலிப்பது நம்ம மேடை, கவர்ச்சி அரசியலா நான் என்ன ஆம்பள சிலுக்காக ஒலிப்பது அவங்க மேடை. கலைஞரின் கண்ணகி சீற்றம் ஒலிப்பது நம்ம மேடை, அல்லு சில்லு விசில் ஒலிப்பது அவங்க மேடை. ஐயா, பொதுவாக முதல் அமைச்சர் உண்டு, பொதுவாக மாநிலங்களில் முதல் அமைச்சர் உண்டு. தமிழ்நாட்டில்தான் முதல் போட்ட அமைச்சர் உண்டு. இன்றைக்கு கோட் சூட் ஆட்சியில் தலைப்புச் செய்தி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதில் முதன்மை, வன்புணர்வில் முதன்மை, கொலை கொள்ளையில் முதன்மை, ரீல்ஸ் போடுவதில் முதன்மை, பவுன்சர்கள் அராஜகத்தில் முதன்மை, பட்டை நாமம் சாத்துவதில் முதன்மை என்று இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. பட்டை நாமம் சாத்துவதில் முதன்மை என்று இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. முறுக்கு எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிப்பதிலும் முதன்மையாக இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. காயலான் கடையில் பழைய இரும்பு கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்குவோம். கோட் சூட் அரசு புது சோஃபா கொடுத்து முதல்வர் நாற்காலி வாங்குகிறார்கள். திருச்சி பேச்சில் ஒரு பெயரை 91 முறை உச்சரித்தார். அவர் உச்சரித்த பெயர் திமுக என்பது. 91 முறை உச்சரித்த பெயர் திமுக என்பது. தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, தீர்ந்து போன சக்தி என்று டி ராஜேந்தர் தம்பியாக எதுகை மோனை சொன்னார். அவருக்கு நாம் சொல்ல வேண்டும், அவர்தான் கோட் சூட் சக்தி, சோஃபா சக்தி, மௌன சக்தி, பயந்தாங்குழி சக்தி, கட் அவுட் சக்தி, உருட்டு சக்தி, புரட்டு சக்தி, கரூர் மரண சக்தி, நோ கமெண்ட் சக்தி, பட்டை நாமம் போடும் சக்தி என்று. அம்மா, ஆண்டாள் இல்லை பராசக்தி பேசுகிறார் என்றுதான் நான் பார்த்தேன். கலைஞர் AM PM பார்க்காமல் உழைத்த சிஎம். கோட் சூட் முதல்வர் 9 AM to 5 PM உழைக்கின்ற சிஎம். அதற்கு பின் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுவார். இல்ல தொடர்புக்கு போகிறார். இப்போது நடப்பது மின்வெட்டு அரசு. நல்ல வேளை இங்கே மின்சாரம் இருக்கிறது, கவியரங்கம் நடக்கிறது. கோயிலில் மின்வெட்டு, கருவறை சாமிகளே கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கின்றன. எப்படி? கோயிலில் மின்வெட்டு, கருவறை சாமிகளே கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கின்றன. மருத்துவமனையில் மின்வெட்டு, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ICU வாசலில் யமன் நிற்கிறார். விஜய் மாமாக்கு ஓட்டு போடுமா சொன்ன குழந்தைகள் இருட்டில் கிடக்கிறார்கள். விஜய் மாமாக்கு ஓட்டு போடுமா சொன்ன குழந்தைகள் இருட்டில் கிடக்கிறார்கள். பள்ளியில் மின்வெட்டு, மாணவர்கள் புழுக்கத்தில் துடிக்கிறார்கள். மொத்தத்தில் தமிழ்நாடு தவிக்கிறது ICUவில். கோட் சூட் சிஎம் இருக்கிறார் தொடர்பு எல்லைக்கு அப்பால். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். துறைமுகத்தில் நங்கூரமிடும் கப்பல். திமுக என்னும் கப்பல் எப்போதும் நங்கூரமிடும் ஒற்றை துறைமுகம் நம்முடைய அண்ணன் சேகர் பாபு. அனுமன் நெஞ்சில் எப்போதும் ராமன் குடியிருப்பான் என்று புராணம் சொல்லும். நம் அண்ணன் சேகர் பாபு நெஞ்சில் எப்போதும் தலைவர் குடியிருப்பார். அண்ணனுக்கு என் அன்பான வணக்கம். மாநகராட்சியின் ஒற்றை சிங்கப்பெண் படை யார் என்றால் பிரியா என்று சொல்லலாம். எப்படி? மாநகராட்சியின் ஒற்றை சிங்கப்பெண் படை பிரியாவுக்கு என் வணக்கம். ஆனால் சீருடை அப்படி இல்லையே. இது சீருடை சிங்கப்பெண் இல்லை, இது அசல் தமிழ் புலிப்பெண் என்று நான் சொல்கிறேன். புன்னகையோடு வலம் வரும் சிங்கப்பெண் ஐயா அவங்க. மாசு கவிகள் பலர் உண்டு, காசு கவிகள் பலர் உண்டு. நமக்கு வாய்த்த ஒரே ஆசு கவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மற்ற கவிஞர்களுக்கும் அன்பான வணக்கம். திமுக எப்போதும் தமிழின் அரங்கம், தற்குறி அரங்கம் அல்ல. திமுக எப்போதும் பண்பின் அரங்கம், பஞ்ச் டயலாக் அரங்கம் அல்ல. திமுக எப்போதும் கண்ணிய பெண்கள் அரங்கம், என் புருஷனை விட எனக்கு அவரைத்தான் பிடிக்கும் என்று சொல்லுகின்ற அரங்கம் அல்ல. டிரான்ஸ்பார்மர் மீது ஏறும் ஆண்கள் அரங்கம் அல்ல, வீர தீரமாக செயலாற்றும் உடன்பிறப்புகள் அரங்கம். உடன்பிறப்புகள் நமக்கு கவிதை புரியும், சுயமரியாதை புரியும், தன்மானம் புரியும், சமத்துவம் புரியும், சமதர்மம் புரியும், வரிக்கு வரி கைதட்டவும் தெரியும் என்கின்ற உடன்பிறப்புகள் அரங்கம்.
அரங்கம் உடன்பிறப்புகளால் நிரம்பி வழிகிறது, உள்ளம் கலைஞரால் நிரம்பி வழிகிறது. நாமா தோற்ற கட்சி. வானம் தொடுகிறது கருப்பு சிவப்பு வண்ணம், உயிரை தொடுகிறது கலைஞர் என்னும் எண்ணம். நாமா தோற்ற கட்சி. அதே உற்சாகம், அதே உத்வேகம், அதே கொள்கை பிடிப்பு, அதே இளைஞரணி துடிப்பு. நாமா தோற்ற கட்சி. கைதட்டுங்கள் சகோதரர்களே. அம்மா அம்மா தமிழின் அழகென்ன தெரியுமா? தோற்ற இடம்தான் வெற்றியின் தோற்ற இடம் என்பதுதான். மின்மினி பூச்சி சூரியனை விழுங்கி விடுமா? எப்படி? மின்மினி பூச்சி சூரியனை விழுங்கி விடுமா? விசிலின் சப்தம் கலைஞரை நசுக்கி விடுமா? விசிலின் சப்தம் கலைஞரை நசுக்கி விடுமா? விட்டில் கூட்டம் மின்னலை ஓட்டி விடுமா? குட்டை நீர் கடல் அலையை தூர்த்து விடுமா? நாம் எப்போதும் தோற்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சி. அணில்கள் காணாமல் போகும், இலைகள் காணாமல் போகும், மாம்பழம் காணாமல் போகும், பானையும் குக்கரும் காணாமல் போகும், சூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உடன்பிறப்புகளே, எல்லாமே சின்னாபின்னமாக்கி விட்டீர்கள். சின்னங்கள் எல்லாம் சின்னாபின்னமாகி போகும், சூரியன் மட்டும்தான் தொட முடியாத சின்னம். திமுக காரனுக்கு துணிச்சல் அதிகம். திமுக காரனுக்கு துணிச்சல் அதிகம். தோத்து போயிட்டீங்க, ஊரே ஏளனம் செய்யும். கொள்கையில் ஜெயித்தோம், கெத்தாக சொல்லுவோம். தலைவரே தோத்துட்டாரு, ஊரே ஏளனம் செய்யும். தமிழ்நாடு தான் தோற்றுவிட்டது, துணிச்சலாக சொல்வோம். கருப்பு சிவப்பு அவமானம், ஊரே ஏளனம் செய்யும். கருப்பு சிவப்பு எங்கள் தன்மானம், சுயமரியாதையோடு சொல்வோம். கருப்பு சிவப்பு எங்கள் தன்மானம், சுயமரியாதையோடு சொல்வோம். கலைஞர் குரல் ஒலிப்பது நம்ம மேடை, நல்லா வாயில வருது. தெருக்குறள் ஒலிப்பது அவங்க மேடை. கலைஞர் செம்மொழி ஒலிப்பது நம்ம மேடை. கவர்ச்சி அரசியலா நான் என்ன, ஆம்பள சிலுக்காக ஒலிப்பது அவங்க மேடை. கலைஞரின் கண்ணகி சீற்றம் ஒலிப்பது நம்ம மேடை. அல்லு சில்லு விசில் ஒலிப்பது அவங்க மேடை. ஐயா, பொதுவாக முதல் அமைச்சர் உண்டு, பொதுவாக மாநிலங்களில் முதல் அமைச்சர் உண்டு. தமிழ்நாட்டில்தான் முதல் போட்ட அமைச்சர் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் போட்ட அமைச்சர் உண்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஐயா. தமிழ்நாட்டு முதல்வர் மாறு வேஷத்தில் வருகிறாராம். கலைஞர் புகழ் கேட்க இங்கே கூட அவர் எங்காவது வந்து உட்கார்ந்து இருக்கலாம், கொஞ்சம் தேடி பாருங்கள். கலைஞர் புகழ் கேட்க இங்கே கூட மாறு வேஷத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம், கொஞ்சம் தேடி பாருங்கள். கலைஞர் ஆட்சியில் தலைப்புச் செய்தி: தமிழ்நாடு கல்வியில் முதன்மை, தொழில்நுட்பத்தில் முதன்மை, மகளிர் பாதுகாப்பில் முதன்மை, மருத்துவத்தில் முதன்மை. இன்றைக்கு கோட் சூட் ஆட்சியில் தலைப்புச் செய்தி: சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதில் முதன்மை, வன்புணர்வில் முதன்மை, கொலை கொள்ளையில் முதன்மை, ரீல்ஸ் போடுவதில் முதன்மை, பவுன்சர்கள் அராஜகத்தில் முதன்மை, பட்டை நாமம் சாத்துவதில் முதன்மை என்று இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. பட்டை நாமம் சாத்துவதில் முதன்மை என்று இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. முறுக்கு எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிப்பதிலும் முதன்மையாக இருக்கிறது கோட் சூட் ஆட்சி. ஐயா, கோட் சூட் அரசு செய்த சாதனை ஒன்று உண்டு. 75 நிமிடத்தில் 436 திட்டங்கள் பரிசீலனை. 75 நிமிடத்தில் 436 முறை கண் கூட சிமிட்ட முடியாது. 436 முறை கண் கூட சிமிட்ட முடியாது. 436 முறை முத்தம் கொடுக்க கூட முடியாது ஐயா. 436 முறை முத்தம் கொடுக்க கூட முடியாது என்பது கோட் சூட் முதல்வருக்கு தெரியவில்லை. காயலான் கடையில் பழைய இரும்பு கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்குவோம். கோட் சூட் அரசு புது சோஃபா கொடுத்து முதல்வர் நாற்காலி வாங்குகிறார்கள்.
புது சோஃபா கொடுத்து முதல்வர் நாற்காலி வாங்குகிறார்கள். நமக்கு பிடித்தவர்கள் பெயரை அடிக்கடி நாம் உச்சரிப்போம். கோட் சூட் முதல்வர் செய்த சாதனை ஒன்று உண்டு. திருச்சி பேச்சில் அவர் ஒரு பெயரை 91 முறை உச்சரித்தார். திருச்சி பேச்சில் ஒரு பெயரை 91 முறை உச்சரித்தார். அவர் உச்சரித்த பெயர் திமுக என்பது. 91 முறை உச்சரித்த பெயர் திமுக என்பது. தீய சக்தி, தூரசக்தி, பாரசக்தி, தீர்ந்து போன சக்தி என்று டி ராஜேந்தர் தம்பியாக எதுகை மோனை சொன்னார். அவருக்கு நாம் சொல்ல வேண்டும், அவர்தான் கோட் சூட் சக்தி, சோஃபா சக்தி, மௌன சக்தி, பயந்தாங்குழி சக்தி, கட் அவுட் சக்தி, உருட்டு சக்தி, புரட்டு சக்தி, கரூர் மரண சக்தி, நோ கமெண்ட் சக்தி, பட்டை நாமம் போடும் சக்தி என்று. அம்மா, ஆண்டாள் இல்லை, பராசக்தி பேசுகிறார் என்றுதான் நான் பார்த்தேன். கலைஞர் கொடுத்த பராசக்தியின் வாரிசுகள் ஐயா நாம் அத்தனை பேரும். கலைஞர் AM PM பார்க்காமல் உழைத்த சிஎம். கோட் சூட் முதல்வர் 9 AM to 5 PM உழைக்கின்ற சிஎம். அதற்கு பின் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுவார். இல்ல தொடர்புக்கு போகிறார். கலைஞர் உணவை மறந்து உழைத்த சிஎம். கோட் சூட் சிஎம் டிஃபன் பாக்ஸோடு வருகின்ற சிஎம். டிஃபன் பாக்ஸோடு வருகின்ற சிஎம். கலைஞர் சொன்னதையெல்லாம் செய்த சிஎம். கோட் சூட் சிஎம் சொன்னது எதையுமே செய்யாத சிஎம். நான் ஆட்சிக்கு வந்த உடனே சொடக்கு போட்டு சூளுரைத்தார். ஆட்சிக்கு வந்ததும் மகளிருக்கு 2500 மறந்து போச்சு, இளைஞர்களுக்கு 4000 மறந்து போச்சு, இலவச பயணம் மறந்து போச்சு, 6 சிலிண்டர் மறந்து போச்சு, பெண் எடையாளர் மறந்து போச்சு, ஆண் எடையாளர் மறந்து போச்சு. இப்போது நடப்பது மின்வெட்டு அரசு. இப்போது நடப்பது மின்வெட்டு அரசு. நல்ல வேளை இங்கே மின்சாரம் இருக்கிறது, கவியரங்கம் நடக்கிறது. கோயிலில் மின்வெட்டு. கருவறை சாமிகளே கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கின்றன. எப்படி? கோயிலில் மின்வெட்டு, கருவறை சாமிகளே கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கின்றன. மருத்துவமனையில் மின்வெட்டு, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ICU வாசலில் யமன் நிற்கிறார். அம்மா, தமிழ்நாடே 108 ஆம்புலன்ஸில் தானே பயணித்துக் கொண்டிருக்கிறது. வயல்களில் மின்வெட்டு, பயிர்கள் தண்ணீரின்றி கண்ணீர் விடுகின்றன. மின் மயானத்தில் மின்வெட்டு. ஐயா, மின் மயானத்தில் மின்வெட்டு. சடலங்கள் கிடக்கின்றன, பாதி எரிந்தும் பாதி எரியாமலும். வீடுகளில் மின்வெட்டு. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுமா சொன்ன குழந்தைகள் இருட்டில் கிடக்கிறார்கள். விஜய் மாமாக்கு ஓட்டு போடுமா சொன்ன குழந்தைகள் இருட்டில் கிடக்கிறார்கள். பள்ளியில் மின்வெட்டு. மாணவர்கள் புழுக்கத்தில் துடிக்கிறார்கள். மொத்தத்தில் தமிழ்நாடு தவிக்கிறது ICUவில். கோட் சூட் சிஎம் இருக்கிறார் தொடர்பு எல்லைக்கு அப்பால். மொத்தத்தில் தமிழ்நாடு தவிக்கிறது ICUவில். கோட் சூட் சிஎம் இருக்கிறார் தொடர்பு எல்லைக்கு அப்பால். நமக்கு தேவை நவீன தமிழ்நாட்டின் தந்தை கலைஞர் ஆட்சி மட்டுமே. நமக்கு தேவை நவீன தமிழ்நாட்டின் தந்தை கலைஞர் ஆட்சி மட்டுமே. போராடுவோம், வெல்வோம், மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். போராடுவோம், வெல்வோம், மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.